வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹெஹலிய உள்ளிட்டோருக்கு எதிராக அடுத்த வாரம் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. எதிர்காலத்தில் திருட முடியாத வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. விட்டுக் கொடுப்புக்கு உடன்படாத தாய் கட்சி கடுமையாக சாடிய சங்கு கூட்டணியின் செயலாளர். மன்னிப்பு கோரிய தயாசிறி ஜெயசேகர. தென்கொரியாவின் புதிய ஜனாதிபதி தெரிவு. மக்களுக்கு மேலதிக சேவைகளை வழங்க சாலைகளுக்கு புதிய பேருந்துகள். ஜெகதீஸ்வரன் எம்பி. ஆங்கில வழி பாடசாலைகளின் எண்ணிக்கையில் ஏற்படவுள்ள மாற்றம் பிரதமர் அறிவிப்பு. 1000 கிலோ வெடிபொருட்களை பயன்படுத்தி ரஷ்ய பாலங்கள். தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்டோருக்கு அடுத்த வாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட 3 பேர் கொண்ட அமர்வு முன் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் பலரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணையின் போது சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையான துணை மன்றாடியார் நாயகம் நிர்மலன் விக்னேஸ்வரன் இதனை அறிவித்துள்ளார். நாட்டில் பதிவு செய்யப்படாத 2 இந்திய நிறுவனங்களிடமிருந்து இந்திய கடன் வரியின் கீழ் மருந்துகளை வாங்கியமைக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா மற்றும் கொள்கை மாற்று மையத்தின் மூத்த ஆராய்ச்சி அதிகாரி லியோனல் குருகே ஆகிய தரப்புகளால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் திருட முடியாத வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் அரசு துறையில் மீண்டும் திருட்டுகளை மேற்கொள்ள முடியாத வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அறிமுகமூடாக மீண்டும் திருட்டுகளை மேற்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மயப்படுத்தப்படாத காரணத்தினால் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுபவர்களின் கோப்புகளை தேடுவதற்கும் காலம் செல்வதாக தெரிவித்துள்ளார். அரசு இயந்திரம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டால் ஊழல் மோசடி மிக்க அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக பிரதி அமைச்சர் சதுரங்க தெரிவித்துள்ளார். தாய் கட்சி என்று சொல்லிக் கொள்கின்ற கட்சி விட்டுக் கொடுப்புக்கு தயாராக இல்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் நா. ரட்னலிங்கம் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் வவுனியா உள்ளூராட்சி மன்றங்களில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சியொன்று தமிழர்களுடைய நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஏனையோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. முதலில் நாம் தமிழரசு கட்சியுடன் தான் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தோம். எனினும் எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்வதற்கு அவர்கள் முன்வரவில்லை. அவர்களுக்கு இருக்கும் உள்ளக பிரச்சனையா அல்லது அந்த உறுப்பினர்களின் மனநிலையா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு பெரிய தாய் கட்சி என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு கட்சி ஒரு சில இடங்களிலும் ஏனையோருக்கு விட்டுக் கொடுக்கும் மனநிலைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை என கூறியுள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர மன்னிப்பை கோரியுள்ளார். வடமத்திய மாகாண சபைக்கு சொந்தமான BMW கார் 5 மில்லியன் ரூபாய்க்கும் குறைவாக விற்கப்பட்டதாக முன்னர் கூறியமை தொடர்பிலேயே அவர் மன்னிப்பு கோரியுள்ளார். செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்ட தவறான செய்திகளால் தான் தவறாக வழிநடத்தப்பட்டதாகவும் ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக பதிவை திருத்துவதற்கு தான் உறுதி பூண்டுள்ளதாகவும் ஜெயசேகர கூறியுள்ளார். எனவே ஊடகங்கள் துல்லியமான தகவல்களுடன் அதை புதுப்பிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். BMW கார் 21.8 மில்லியன் ரூபாய்களுக்கு விற்கப்பட்டதாக வடமத்திய மாகாண உறுதிப்படுத்திய நிலையிலேயே அவரின் மன்னிப்பு கோரலும் வந்துள்ளது. ஒட்டுமொத்த வாகன ஏல செயல்முறையில் 124 மில்லியன் ரூபாய்கள் ஈட்டியதாகவும் அது வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்பட்டதாகவும் மாகாண சபை கூறியுள்ளது. தென்கொரியாவின் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் லீ மியூன் வெற்றி பெற்றுள்ளார். 61 வயதான லீ நடந்து முடிந்த தேர்தலில் 49.3% வாக்குகளை பெற்று வெற்றியீட்டியுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பழமை வாய்ந்த மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் கிம் மூன்ஷு 41.3% வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். இதற்கமைய தென்கொரியாவின் 14வது ஜனாதிபதியாக லீ மிஜுன் இன்று பதவியேற்கவுள்ளார். இந்த நிலையில் தென்கொரியாவின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதே தனது முதல் இலக்கு என லீ மிஜுன் தெரிவித்துள்ளார்.
வறிய மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு மேலதிக சேவைகளை வழங்க சாலைகளுக்கு புதிய பேருந்துகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியா செட்டிக்குளம் பீடியாபாம் பகுதியிலிருந்து செட்டிக்குளம் செல்லும் மாணவர்கள் மற்றும் நோயாளர்கள், தோட்ட செய்கையாளர்கள் ஆகியோர் செட்டிக்குளம் மற்றும் வவுனியா போன்ற பகுதிகளுக்கு போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் காணப்பட்டனர். இந்த நிலையில் மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக பீடியாபாம் பகுதியிலிருந்து காலை 6:45 புறப்படும் வகையில் பேருந்து சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் மாணவர்கள் உரிய நேரத்தில் பாடசாலைக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இது மக்களுக்கான சேவை. எமது அரசாங்கத்தை பொறுத்தவரை வறிய மக்களுக்கான சேவைகள் இடம்பெறும். எதிர்காலத்தில் இவ்வாறான மேலதிக சேவைகள் இடம்பெறும். சாலைகளுக்கு மேலதிக பேருந்துகள் அரசாங்கத்தால் வழங்கப்படும். மக்களுக்கு முன்னுரிமை அளித்து எமது வேலைகள் இடம்பெறும். போக்குவரத்து அமைச்சர் இதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளார் என தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் நடைமுறை ஆங்கில கற்பித்தல் அணுகுமுறைகளை செயல்படுத்த அரசாங்கம் தயாராக உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆங்கிலத்தை ஒரு மொழியாக கற்பிப்பது சமூக ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதற்கான ஒரு கருவியாக அல்லாமல் வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டில் புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி ஆங்கில மொழி வெறும் தேர்வு பாடமாக கருதப்படாது. அதற்கு பதிலாக மாணவர்கள் பேசும் மற்றும் எழுதும் திறன் மூலம் மொழியை தீவிரமாக பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுவார்கள். இந்த நிலையில் ஆங்கில வழி கல்விக்கான தேவை அதிகரித்து வருவதால் ஆங்கில வழி பாடசாலைகளின் எண்ணிக்கையை 825 குறைந்தது 1000 விரிவுபடுத்த அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ட்ரோன்களை அனுப்பி ரஷ்யாவின் 30 போர் விமானங்களை தகர்த்த உக்ரைன் அடுத்த நடவடிக்கையாக ரஷ்யாவின் முக்கிய பாலத்தை குண்டுகள் வைத்து தகர்த்துள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுக்கள் தோல்வியடைந்த நிலையில் ரஷ்யாவின் மீது உக்ரைனின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இதற்கிடையே உக்ரைனிடமிருந்து 2014 ரஷ்யா கைப்பற்றிய கிரீமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் 12 கிலோமீட்டர் தூர பிரம்மாண்ட பாலம் தகர்த்தப்பட்டுள்ளது. கிரீமியன் பாலம் என்றும் கெர்ச் பாலம் என்றும் இது அழைக்கப்படுகின்றது. இதில் ஒரு பக்கம் தொடருந்து போக்குவரத்துக்கும் மறுபக்கத்தில் வீதி போக்குவரத்தும் இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் நீருக்கடியில் பாலத்தின் தூண்களின் அடியில் வைக்கப்பட்ட வெடிகுண்டுகளை இயக்கி உக்ரைனின் உளவு அமைப்பான SBU நேற்று தாக்குதல் நடத்தியது. இதில் பாலத்தின் பெரும்பகுதி தகர்த்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. கடந்த ஒரு மாதமாக திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக FPU கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு 1100 கிலோ எடையுள்ள வெடிபொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அது கூறியுள்ளது. இத்துடன் தமிழ்வினின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.